ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்கு உண்டான அந்த பாடப்பகுதிகள் வந்து என்னென்ன, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு உண்டான சிலபஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் அனுப்புவோம். அதனால் வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 10th தமிழில் குவார்ட்டர்லி சிலபஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் 4 பாடம். ஓகேங்களா? ஸோ இயல் 1, 2, 3 மற்றும் 4 இயல் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெசன் தமிழில் வந்து பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு இங்கிலீஷ், ஆங்கிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு 4 லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10th இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து யூனிட் 1, 2, 3 அண்டு 4. அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லெசனுக்கான நேம் வந்து கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு உண்டான சிலபஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து காலாண்டு தேர்வு குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் வரும். ஸோ அதற்குண்டான சிலபஸ் பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக வந்துடுது. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? ஸோ இயற்கணிதம். தேர்ட் சாப்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வடிவியல், ஆயத்தொலைவு வடிவியல், கோஆர்டினேட்டல் ஜியாமெட்ரி அண்டு ஜியாமெட்ரி அதுவுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து முக்கோணவியல். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி, புள்ளியல் மற்றும் நிகழ்தகவு, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த சாப்டரும் நீங்கள் தரவாக நீங்கள் பார்த்துக்கணும். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராஃப், ஓகேங்களா, 3.15 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கல், வடிவத்த முக்கோணம் வரைதல், அது இருக்குது. முக்கோணம் வரைதல் 4th சாப்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3, 4 இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5th சாப்டரில் வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ ஆயத்தொலைவு வடிவியல் 5th சாப்டர் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸை நீங்கள் நல்லா கிளியராக வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து சயின்ஸ், அறிவியலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதில் வந்து ஒரு 4 பார்ட் இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஃபிசிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் லெசன் இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. செகண்ட் லெசன் ஒளியியல், ஆப்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்டு லெசன் இருக்குது வெப்ப இயற்பியல், தெர்மல் ஃபிசிக்ஸு. அதுக்கப்புறம் வந்து 4th லெசன் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல். ஓகேங்களா? ஸோ இயற்பியல் ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் வந்து 7th லெசன் அணுக்களும் மூலக்கூறுகளும், 8th லெசன் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, 9th லெசன் கரைசல். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 7, 8, 9. அதுக்கப்புறம் பயாலஜியில் லெசன் நம்பர் 12, 13, 14, 15, 16, 17 இருக்குது. ஓகேங்களா? 18 கூட இருக்குது. 18 வந்து மரபியல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வீடியோ வந்து அகைன் ஒன் டைம் கேட்டு லெசன் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எதுவும் இதெல்லாம் மென்ஷன் ஆகலை. ரைட், கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சோஷியல் சயின்ஸு, அதுலேயும் வந்து நமக்கு 4 பார்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன். ஓகேங்களா? ஸோ காலாண்டு தேர்வு வந்து ஜூன் டு செப்டம்பர் வரையும் நடத்தக்கூடிய பாடங்கள் தான் நமக்கு சிலபஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் 5 லெசன், ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th லெசன். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் 5 லெசன், ஜியாகிரஃபியில் 5 லெசன், சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் 3 பாடங்கள் இருக்குது சிவிக்ஸில். பொருளியலில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஹிஸ்ட்ரியில் வந்து 5 லெசன், ஜியாகிரஃபியில் 5, சிவிக்ஸில் வந்து 3 லெசன், பொருளியல் எக்கனாமிக்ஸில் வந்து 2 லெசன். இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ். இருந்தாலும் உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸை நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.